சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் பல்வேறு விதமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் சில சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம், ஏசாயா 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: என் ஜனங்கள் அறிவிலாமையினால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவிலாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார் யோவான் 8:36, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அநேக தேவனை, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அநேக தேவ பிள்ளைகளுக்குள் ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறது. இவ்வளவு ஆண்டு காலமாய் நான் தேவனை ஆராதிக்கிறேன், சேவிக்கிறேன், பணிந்து கொள்கிறேன், அவருக்காக உழைக்கிறேன், கொடுக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லையே, நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் கைகூடி வரவில்லையே, ஒரு வெற்றி உள்ள, ஒரு கனி உள்ள, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியலையே, பிள்ளைகளின் வாழ்க்கை, தொழில், சுகம், ஆரோக்கியம், பல விதங்களிலே பல போராட்டங்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம். அதன் ஆண்டவர் சொன்னார், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், யோபுவை போல உத்தமனாக இருக்கலாம், சன்மார்க்கனாக இருக்கலாம், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருக்கலாம், ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லையானால் சங்காரம் வந்துவிடும், தீமைகள் வந்துவிடும், சிறையிருப்புகள் தள்ளப்பட்டு விடுவோம். ஆகவே தினந்தோறும் நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே சத்தியத்தை அறிம்படிக்கு என் மனக்கண்களை பிரகாசமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி தினந்தோறும் ஜெபிப்போமாக. அன்பு தேவஜனமே, யோவான் 17:17 சொல்லுகிறது, வசனமே சத்தியம். தேவன் எழுதி கொடுத்த வார்த்தையில் இருந்து சத்தியங்களை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ அர்ப்பணிக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகள், தொழில், ஊழியம் ஜெயிக்கும், சிறக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சில வாரங்களாகவே நாம் தாழ்மை குறித்த ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து தாழ்மை என்ற தலைப்பிலே சத்தியங்களை கற்றுக்கொள்வோமாக. வேதம் தாழ்மை குறித்து சொல்லுகிற வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்குள், தேவ ஊழியர்களுக்குள் தாழ்மை என்ற அந்த டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவம் இல்லையானால் 100க்கு 100 ஆசீர்வாதங்களை இழந்து போவது உறுதி. ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போவது நிச்சயம் என்பதை திட்டமாக தெரிந்து கொள்வோம். சில வசனங்களை விரைவாக நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்ப தாழ்மை இல்லையானால் உயர்வு இல்லை என்பது தெளிவாகிறது. யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரே. ஏசாயா 16:5 சொல்லுகிறது, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். சிங்காசனத்துக்கும் கிருபைக்கும் தொடர்பு இருக்கிறது. தாழ்மைக்கும் கிருபைக்கும் கனெக்ட் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரே வரியில சொல்ல வேண்டுமானால், தாழ்மை இல்லையானால் சிங்காசனம், உயர்வு, மேன்மை, ஜெயம், ஆளுகை இல்லை என்பதை திட்டமாக நாம் தெரிந்து கொள்வோம். நீதிமொழிகள் 29:23, மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அப்படியானால் மனத்தாழ்மை இல்லாதவன் கனவீனம் அடைவான். அது பொருளாதாரமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகளின் வாழ்க்கையாக இருக்கலாம், ஹெல்த் அண்ட் வெல்த்தா இருக்கலாம், எந்த ஏரியாவை எடுத்துக்கொள்ளலாம். தாழ்மை காணப்படவில்லையானால் நாம் அந்தந்த ஏரியாவில் கனவீனம் அடைவது நிச்சயம் என்பதை திட்டமாக தெரிந்து கொள்வோம். நீதிமொழிகள் 22:4 சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், தேவ மகிமை, தேவ ஜீவன். அது விளக்க நமக்கு நேரமில்லை. ஆனால் தாழ்மைக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் தொடர்பு இருக்கிறது, தாழ்மைக்கும் தேவ மகிமைக்கும் தொடர்பு இருக்கிறது, தாழ்மைக்கும் தேவ ஜீவனுக்கும் தொடர்பு இருக்கிறது. பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்குகின்றீர்களா? ஒரு நிமிஷம் உங்களை கேட்டு பாருங்க. வேதம் எதிர்பார்க்கிற தாழ்மை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? தாழ்மை இருக்குமானால் நிச்சயம் பொருளாதார ஆசீர்வாதம் செழிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15:33, 15:33, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப தாழ்மை இல்லையானால் மேன்மை இல்லை. மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், இந்த நுகத்தை நீயும் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள், அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் உள்ள ஒரு சமாதானம் உள்ள ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கோ
தாழ்மைக்கு தொடர்பு இருக்கிறது. சங்கீதம் 138:6 தாழ்மை உள்ளவனை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார், நோக்கி பார்க்கிறார். ஜெபத்துக்கு பதில் வருகிறது. இன்னும் நிறைய வசனம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வசனங்களிலிருந்து ஒன்றை திட்டமாக தெரிந்து கொள்கிறோம். தாழ்மை இல்லையானால் ஆசீர்வாதங்களை இழந்து போவது உறுதி. அப்படியானால் எது தாழ்மை? அநேக நேரங்களிலே நான் ஒவ்வொரு எபிசோட்லையும் சொல்லியிருக்கிறேன். தாழ்மை என்றால் அநேகருக்கு வெளியரங்கமாகவே யோசிக்கிறார்கள். எளிமையாக ஆடை அணிவது, மீச தாடி எடுப்பது, வெறுங்காலோடு நடப்பது, செப்பல் அணியாமல் வெறுங்காலோடு நடப்பது, அத்தியாவசியமான சில நல்ல வசதி வாய்ப்புகளை அதை ஒதுக்கி வைப்பது, ஸ்தோத்திரம், இன்னும் பல்வேறு காரியங்களை பார்க்கிற. வெளியரங்கமாக உயர்ந்த வஸ்திரங்களை தரிக்காமல் இருப்பது, பலவிதங்களிலே ஜனங்கள் இதெல்லாம் தாழ்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப பவ்யமா கும்பிடுப்பட்ட தாழ்மை என்று நினைக்கிறார்கள். அல்லது ரொம்ப கையை உயர்த்தி ஐயா வாங்க அப்படின்னா தாழ்மை நினைக்கிறாங்க. ரொம்ப பவ்யமா நடந்துக்கிறது, சேட்டை இன் பண்ணாம அயன் பண்ணாம போட்டா தாழ்மையான ஊழியக்காரங்கன்னு சொல்ற நிலைமை பார்த்துருக்கிறோம். அப்படி தரையிலே போய் உட்கார்ந்தா தாழ்மை நினைக்கிறாங்க. ஐயா எதனாலும் செய்யுங்க, நான் சொன்னதெல்லாம் நீங்க செய்யுங்க, அது உங்க விருப்பம். ஆனா அதுதான் தாழ்மை என்றால் 100க்கு 100 தவறு என்பதை திட்டமாக தெரிந்து கொள்வோம். அப்படியானால் வேதம் எதை தாழ்மை என்று சொல்லுகிறதை தான் நான் பார்த்து கொண்டே வருகிறோம். விரைவாக பார்த்ததை நான் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு புதிய கருத்தை கற்றுக்கொள்வோம். அதாவது தவறு செய்யும் பொழுது, பாவம் நமக்குள் வரும் பொழுது, அதை தேவன் ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிக்கும் பொழுது, எச்சரிக்கும் பொழுது, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே என்று உணர்வடைந்து உண்மையை ஒத்துக்கொண்டு யாரெல்லாம் தேவசமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அது தாழ்மை. வசன ஆதாரத்தோடு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிய வேண்டுமானால் இதுக்கு பின்பதாக உள்ள எபிசோடை பாருங்கள், தெளிவாக கற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக எது தாழ்மை? வேதத்தில் இயேசு கிறிஸ்து குறித்து வாசிக்கிறோம். அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அதற்கு கீழ்ப்படுகிறார்களோ அது தாழ்மை என்று பார்த்தோம். கடைசியாக தாழ்மை என்றால் ஒருவரை ஒருவர் அற்பமாய் எண்ணாமல் தங்களில் மேன்மையுள்ளவர்களாக எண்ணி அவர்களை கனப்படுத்துவது தாழ்மை. இதை நான் வசன ஆதாரத்தோடு பார்த்திருக்கிறோம். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடித்திருக்கிறேன். தாழ்மை என்றால் நான்காவதாக என்ன என்பதை நான் பார்த்திருக்கிறோம். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 2 நாளாகமும் 33:12 இந்த வசனத்தை சொல்லி முடித்திருக்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கு நாம் தியானிப்போமாக. 2 நாளாகமும் 33:12 இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பதாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். தேவ ஜனமே, நாலாவது தாழ்மை என்றால் இந்த வசனம் சொல்லுகிறது, நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தினான். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டுமானால், நெருக்கத்தில் யார் யாரெல்லாம் தேவனையே நோக்கி பார்க்கிறார்களோ, தேவனை தேடுகிறார்களோ, அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அது தாழ்மை. அன்பு தேவஜனமே, வேதத்தில் பல வசனங்களை பார்க்க முடியும். 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 12 ஆசா என்ற ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரகமாயிருந்தது, பயங்கரமான வேதனை. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். 2 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். சிலர் கஷ்டம்னு வந்தாதான் தேவனை தேடுவாங்க, சிலர் நல்லா இருந்தாதான் தேவனை தேடுவாங்க, கஷ்ட நேரங்களில் ஆண்டவரை விட்டுருவாங்க. அன்பு தேவஜனமே, நெருக்கன்னு வரும் பொழுது, கஷ்டம்னு வரும் பொழுது, போராட்டம், நிந்த, அவமானம்னு வரும் பொழுது தேவனை, தேவ சமூகத்தை தேடுகிறோமா, இல்ல மனிதர்களை நாடி ஓடுகிறோமா, சுயத்தை நம்பி முயற்சி எடுக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஆசா வியாதியில மிகவும் வேதனைப்படுத்த பொழுது அவன் கர்த்தரை அல்ல, தேவனை அல்ல, பரிகாரிகளையே தேடினான். வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார், சோ நீ ஏறின கட்டுல இறங்காம சாவாய். தேவஜனமே, வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 31:1 சகாயம் அடையும்படி, நன்மை வரும்படி,
அற்புதம் நடக்கும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் உலகத்துக்கு போய் குதிரைகள் மேல் மனிதர்கள் மேல் அதிகாரிகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலிகளாக இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. எனக்கு அவங்கள தெரியும், இவ்வளவு பெரிய அதிகாரி எனக்கு தெரிஞ்சவர், இவ்வளவு வசதி படைத்தவர் எனக்கு தெரிந்தவர். ஏன் நெருக்கன் வரும் பொழுது, தேவன் வரும் பொழுது உங்க நம்பிக்கை உங்க எதிர்பார்ப்பு யார் மேல் இருக்கிறது? நெருக்கத்தில் மனாசே கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்தான். அன்பு தேவஜனமே, கடந்த வாரத்தில் சொன்னேன், 4 வாசிக்கிறோம், தன் சகோதரர் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, அவன் தாய் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸின் தாய் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி துக்கத்தின் மகன் என்று பெயர் வைத்தாள். பாருங்கள், சகோதரர் அவன் அற்பமாய் நினைத்தார்கள், தாய் தகப்பன் ஒதுக்கி வைத்தார்கள். அவன் நிலைமை எப்படி என்று சொல்லி அவனுடைய விண்ணப்பத்திலிருந்து கண்டுபிடிக்கலாம். அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதன் விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அப்படியானால் அங்கே எல்லாரும் சொல்லுகிறார்கள், யாபேஸ் ஆசீர்வாதம் இல்லாதவன், ராசி இல்லாதவன், சபிக்கப்பட்டவன், இவனுக்கு எல்லைகள் விருத்தியாகாது, அதாவது சந்ததிகளே இல்லாம போயிடும், இவன் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டான், செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவரே, அவன் விண்ணப்பத்திலிருந்து அவன் நிலைமை பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளினார். யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அண்ணால் குழந்தை இல்லாம நிந்திக்கப்படும் பொழுது, அவமானப்படும் பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பிரார்த்தித்தாள். கண்ணீரோடு ஆழித்துக்கொள்ள போன அவள் களிப்போடு திரும்பி வந்தாள். எரேமியா 33:3 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் செய்வேன். 50:15 சங்கீதம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவஜனமே, நெருக்கம், தேவை, கஷ்டம் வரும் பொழுது யாரெல்லாம் தேவ சமூகத்தை தேடுகிறார்களோ, தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்குள் தாழ்மை இருக்கிறது. தேவனை தேடுவது தாழ்மை. ஒருவர் தேவனை தேடவில்லையானால், தேவனை நோக்கி பார்க்கவில்லையானால் அதுக்கு அர்த்தம் என்னால் எல்லாம் செய்ய முடியும், எனக்கு தேவனுடைய ஒத்தாசை தேவை இல்லை, பரலோகத்தினுடைய ஒத்தாசை எனக்கு தேவையில்லை என்பதுதான் உண்மை. அப்படியானால் மறைமுகமாக சொல்லலாம், அவர்களுக்குள் பெருமை இருக்கிறது. தாழ்மை இருந்தால் அது தேவனை நோக்கி பார்க்கும், தாழ்மை இருந்தால் அது தேவனை தேடும். சங்கீதம் 118:5, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டொருளி விசாலத்திலே வைத்தார். தாவீது சொல்லுகிறான், நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டொருளி விசாலத்தில் வைத்தார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 81:7, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். வேதம் எவ்வளவு கிளியரா சொல்றது பாருங்க. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க வாழ்க்கையில நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? கஷ்டம், வேதனை, நெருக்கம், பொருளாதார நெருக்கடி, வியாதி, வேதனை, பிள்ளைகளின் காரியங்கள் என்று சொல்லி கலங்கி தவிக்கிறீங்களா? ஆண்டவரை தேடுங்க. அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிப்பார். அவரை தேடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு தாழ்மை இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2 நாளாகமம் 15:4 தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின பொழுது அவர்களுக்கு வெளிப்பட்டார். அன்பு தேவஜனமே, ஒன்றை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். வேதனை நேரத்தில், உபத்திரவத்தின் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில், நிந்தைகள், போராட்டம், குறைவுகள் என்ற நேரத்தில் எந்த மனிதனும் தேடி ஓடாதீங்க, யார் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. தேவனை நோக்கி பாருங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வாசிக்கிறோம். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து அவர் சமூகத்தை ஜெபிக்கிறார்களோ, ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்குள் தாழ்மை இருக்கிறது. சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. தொடர்ந்து நாம் அடுத்த எபிசோட்ல தியானிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே,
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி நெருக்கத்தில், கஷ்டத்தில் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே தாழ்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.